தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் உதவியோடு தைவான் நாட்டில் உள்ள ஹுன் ஷான் பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷனல் பிசினஸ் அண்ட் ட்ரேட் படிக்கச் செல்லும் ஆவல் சிந்து அவர்கள் சென்னையைச் சேர்ந்தவர். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட்டையிலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தொடர்ந்து படிச்சிருக்காரு. ஆவல் சிந்துவின் அப்பா திரு கணேசன் ஒரு கட்டிட பொறியாளர், அம்மா திருமதி ஜெயலட்சுமி மின்னணு பொறியியல் படிச்சிருக்காங்க. ஆனா இல்லத்தரசி. இவருடைய மூத்த அக்கா ஆவல் இந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்று தனியார் நிறுவனத்தில் சீனியர் ஜெனரல் மேனேஜராக பணிபுரிஞ்சிட்டு வராங்க. அரசு உதவியுடன் முழு உதவி தொகையுடன் ஹுன் ஷான் பல்கலைக்கழகத்தில் படிக்கச் செல்லும் ஆவல் சிந்துவை நாமும் வாழ்த்தலாம். வணக்கம் ஆவல் சிந்து, எங்க யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களை பத்தி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பேர் ஆவல் சிந்து. நான் ஃபர்ஸ்ட் அசோக் நகர் கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கேருந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நான் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸில் செலக்ட் ஆனேன். 12th படிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுன்னாங்க. அப்போது ஜான்வரிலேருந்து ஜூன் வரைக்கும் நான் படித்தேன். அங்கே பப்ளிக் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ட்ரெயின் பண்ணாங்க. அப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம். அப்புறம் அது பழகிருச்சு. இப்போ தாய்வான்காண்டி செலக்ட் ஆகிருக்கு. வெளிநாட்டில் சென்று படிக்கலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, எப்போ வந்தது? எல்லாருக்குமே அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசை இருந்தது. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. அப்போ ஸ்கூல்லே அப்ளை பண்ணாங்க. அப்புறம் இன்டர்வியூ செஷன்லாம் நடந்தது. அப்புறம் செலக்ட் ஆகிட்டுன்னு சொல்லும்போது இந்தியா லெவலில் யூஜிக்குன்னு படிக்க போகிறது 3 பேர், தமிழ்நாட்டிலேருந்து 2 பேருன்னு ஒன்றே அதில் நானும் ஒருத்தின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சென்னை பெண் 12ஆம் வகுப்பு முடித்த உடனே வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி இருக்கு உங்கள் மனநிலை? அக்கா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் MBA பண்ணா. அப்போ நான் சொல்லுவேன், நீ பேசாமல் பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டிலே படிக்கணும், நான் பாரு அப்ராடில் போய் படிப்பேன், கேம்பிரிட்ஜில் படிப்பேன்லாம் விளையாட்டுக்கு சொன்னது தான் இப்போ நிஜமாக இருக்குது அப்ராடில் போய் படிக்கிற மாதிரி. சாதாரணமாக தமிழக மாணவர்கள் காமர்ஸ் பிரிவை எடுத்தா பிகாம் இல்லை CA எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு படிப்பை வெளிநாட்டில் சென்று படிக்கும் ஆர்வம் வந்துச்சு? நானும் இங்கே ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருந்தால் CA தான் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருந்தது. அப்ராட் கிளிக் ஆனால் இப்போ நான் போய் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் படிக்க போகிறேன். காமர்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பி தான். இந்த தேர்வுக்காக எத்தனை காலம் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் 6 மந்த்தாக இதுக்காண்டி தயாரானேன். இப்போ பப்ளிக்காண்டியும் ட்ரெயின் ஆனால் ப்ளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்காண்டி. ஸோ ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட்னால எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் ஒன்றும் இல்லை. நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சுக்கிட்டீங்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? அசோக் நகரில் படிச்சுட்டு இருந்தால் அப்போ எக்ஸாம் எழுதணும், ஸ்கூல் லெவலில் எழுதணும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எழுதணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எழுதும் போது நான் செலக்ட் ஆகிருந்தேன். இப்போ சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸில் செலக்ட் ஆகிருக்கீங்க சைதாப்பேட்டில். அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அங்கே போயிட்டோம்னா ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் படிக்கிறதுக்காண்டி டேப் கொடுப்பாங்க, ஸ்மார்ட் போர்டெலாம் இருக்குது. அப்போ யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ சேர்க்கும் போது கொஞ்சம் ஆரம்பத்தில் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ இப்போ நான் மற்றவங்கக்கிட்ட பேசி, ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட சென்னைக்கு படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸில். இப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ 6 மாதம் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்போ பப்ளிக் எக்ஸாம்காண்டி ட்ரெயின் பண்ணாங்க. காலைல 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஸ்கூலு, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும். அப்போ மதியத்துக்கு அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்காண்டி கூட ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்டல் போயிட்டு அங்கே 10:30 மணி வரைக்கும் ஸ்டடி ஹார்ஸ் இருக்கும். அங்கே அட்டென்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒர்க் மற்றதெல்லாம் பார்க்க முடியும். அப்புறம் இப்போ தைவான்காண்டி செலக்ட் ஆகிருக்கா. அதுக்காண்டியே இங்கிலீஷ் டீச்சர் எங்களுக்காண்டி ட்ரெயின் பண்ணாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தாய்வான்காண்டி செலக்ட் ஆகிருக்கேன். இந்த தேர்வுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை, நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். நான் காமர்ஸ் ஸ்ட்ரீம்னால காமர்ஸ் எல்லாருமே நினைப்பாங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. படித்தா எல்லாமே ஈஸி தான், படிக்கலைன்னா எல்லாமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் எல்லாமே படித்து வச்சுட்டனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ நான் என்ன எக்ஸாம் எழுதினாலும் என் சப்ஜெக்ட் தான் வரப்போதே வேறு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அதனால் நான் பண்ணுறதே பெஸ்ட்டாக பண்ணணும். அதான் சப்ஜெக்ட் ரிலேட்டட் புக்ஸ் தான் படித்தேன். அப்போ நிறைய விஷயம், இப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்து டூ யூ நோனா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால எதுவும் தப்பு இல்லை. அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் அப்படின்னு நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய பள்ளி எவ்வாறு உதவி செய்தது? ரொம்பவே. ஏன்னா அப்ளை பண்ணது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், இன்டர்வியூ இருக்குதுன்னு சொன்னது எல்லாமே இவங்க தான்.
அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே அப்ராட் மட்டும் இல்லை, NIT, கியூட்டு, IIT எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. அடுத்து தேர்வு எழுத துடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்து தேர்வு எழுத மாணவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பண்ணுறதே பெஸ்ட்டாக பண்ணணும். அப்புறம் வந்து எல்லா விஷயத்தையும் அவேராக இருக்கணும். இப்போ ஸ்கூலில் ஏதாவது காம்படிஷன் வருதுன்னா காதில் வாங்காமல் போகலாம் கூடாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு, ஏன்னா கவர்மெண்ட் மூலயமா நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வருது, அதை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து அசோக் நகர்லேருந்து சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ்க்கு போனேன். அங்கே வந்து ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்சரி. எனக்கு என்னென்னா, சென்னை பசங்க எதுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் என் கூட வந்தவங்க எல்லாருக்குமே இருந்தது. அப்போ வந்து சென்னையில் வந்து 20 கேர்ள்ஸ் 20 பாய்ஸ் இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஸ்கூலில் சேர்ந்தது வந்து ஒரு 10 பேர் தான் ஜாயினே ஆனோம், 5 பசங்க 5 பொண்ணுங்கன்ட்டு. என்னடா அது ரொம்ப இங்கிலீஷ் மீடியத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, பொங்கல் டைமில் வந்து ரிப்பன் பில்டிங்கில் வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. என்னென்னா, யாரெல்லாம் ஜாயின் ஆகலையோ அவங்களுக்காண்டி ஒரு மீட்டிங் வச்சுட்டு இருக்கும்போது என்னை பேச சொன்னாங்க. அப்போ என்னென்னா, நீ தான் 1 வீக் இருக்கல, 10 டேஸ் இருக்கல, என்னென்ன இருந்தது, எப்படி இருந்தது உனக்கு ஹாஸ்டல் லைஃப்லாம் கேட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், நல்லா தான் இருக்குது, நீ ஏன் வரல அப்படின்னு தான் நான் கேட்டேன். அப்போ வந்து மறுபடியும் அவங்க யோசிச்சுட்டு வரல. அப்போ பொங்கலுக்கு அடுத்து வந்து ஒரு சில பசங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்போ வந்து என்னடா அது ஜாயினே பண்ணல, என் ஸ்கூலில் படித்தவங்களே கூட ஜாயின் பண்ணலை சில பேர். இப்போ வந்து நான் எங்கள் அப்பா வந்து கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் விசாரித்தோம், ஏன் இந்த மாதிரி ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆசை இருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கு அந்த ஆசை இல்லை, அது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை வந்து பயம், ஹாஸ்டலில் தங்கி போய் படிக்கிறது, சென்னையிலே இருந்துட்டு எதுக்கு தங்கி படிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஹாஸ்டலில் தங்கி படித்தா ஃபோன் கிடையாது, டிவி கிடையாதுன்றது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டாங்க ஹாஸ்டலில். அதனாலே வந்து படிக்கிறதுக்காண்டி டேப் கொடுக்குறாங்க, ஸ்மார்ட் போர்ட் கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தானே கொடுக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஸ்கூல் மூலியமாக, இப்போ நான் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் மூலியமாக இப்போ வந்து அப்ராடில் போய் படிக்கிறேன்னா அதுவே ஒரு ட்ரீம் தான் நிறைய பேருக்கு. சென்னையில் வந்து படிக்கிறதே நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும்போது எனக்கு அப்ராடில் போய் கிடச்சிருக்குன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது என்னோடய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து தங்கி படிக்கணும், யோசிக்காதீங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் இந்த நான் முதல்வன் ஸ்கீமு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், பண்ணி ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்லாம் யோசிக்கக்கூடாது. நம்மளுக்காண்டி தான் நம்ம வந்து படிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி என்ன மாதிரி நிறைய பேர் அப்ராடில் வந்து படிக்கணும். இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அதே மாதிரி கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ஹெல்ப்ஃபுல்லாக விஷயத்துலலாம் சொல்கிறாங்க. இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.